ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஹாஃப் டபுள் க்ரோஷே எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு நம்ம வந்து முன்னாடி மாதிரியே ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு 20 செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் எப்படி போடணும்னு தெரியணுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ லிங்க் மேலே ஃப்ளாஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ 20 செயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 20 செயின் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணணுன்னா நம்ம எவ்வளோ செயின் பண்ணுறோமோ ப்ளஸ் 2 ஸ்டிச்சு வந்து 2 செயின் ஸ்டிச் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ 20னா எக்ஸ்ட்ரா 2 செயின் பண்ணணும். 21 22. ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட் ரோ பண்ணதுக்கு என்ன பண்ணணும்னா 2 செயின் ஸ்டிச்சு ஸ்கிப் பண்ணிவிட்டு 3ஆவது செயினில் வந்து நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணணும். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் செயின், இது வந்து செகண்ட் செயின். ஸோ தேர்ட் செயின் இன்னும் இருக்குது. இதுக்குள்ளாடி நம்ம வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணணும். இப்போ ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த இதில் ஒரு yarn ஓவர் பண்ணி சிங்கிள் க்ரோஷேயில் டைரெக்டாக உள்ளே விட்டுருவோம். அந்த ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு ஒரு yarn ஓவர் பண்ணி அந்த தேர்டு செயினுக்குள்ளே இந்த நீடில் விடணும். பார்த்திங்கன்னா இந்த ஒரு த்ரெட்டுக்குள்ளே தான் விடுறேன். விட்டு இன்னொரு yarn ஓவர் பண்ணி இது வழியாக வெளில எடுக்கணும். இப்போ எடுத்திங்கன்னா உங்கள் நீடில் இப்போ 3 லூப் இருக்குது. ஸோ இப்போ இதை இன்னொரு yarn ஓவர் பண்ணி இந்த 3 லூப் வழியாக நீங்கள் அதை வெளியில் எடுக்கணும். இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி அடுத்ததையும் நீங்கள் பண்ணணும். yarn ஓவர், அடுத்த ஸ்டிச்சு ஒரு த்ரெட் வழியாக உள்ள விட்டு yarn ஓவர், 3 லூப் இருக்குது, yarn ஓவர், இந்த 3 லூப் வழியாகவும் நம்ம வெளில எடுக்கணும். இப்போ 2ஆவது ஸ்டிச். இதை மாதிரி நம்ம ஃபுல்லாக எண்டு வர அப்படி பண்ணிக்கலாம். நீங்கள் ஹாஃப் டபுள் க்ரோஷே என்ன மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல திக்காக ஒரு கேப் கூட இல்லாமல் வரும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு ஃபேப்ரிக்கு அதுக்கு வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இது இந்த எண்டு வேறு பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ இப்போ இது இந்த எண்டு வேறு நம்ம பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் பண்ணிக்கலாம். பண்ணிங்கன்னா கடைசி. இப்போ நெக்ஸ்ட்டு ரோ போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா சிங்கிள் க்ரோஷேக்கு நம்ம வந்து செயின் ஒன் பண்ணி டர்ன் பண்ணோம். இப்போ வந்துட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு 2 செயின் நீங்கள் பண்ணணும். 1 2 2 செயின் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணி என்ன பண்ணலான்னா அதே மாதிரி yarn ஓவர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சில ஸ்டிச்சில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சிலவங்க இதை ஸ்கிப் பண்ணி இதில் பண்ணுவாங்க. அதாவது இந்த செயின் 2ஐயே ஒரு ஸ்டிச்சாக வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த தேர்டு முதல்ல பண்ண மாதிரி தேர்டு செயினில் வந்து நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். இது 1. அதுக்கப்புறம் அதே மாதிரி கீழே பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம செயின்லேருந்து பண்ணும்போது ஒரு த்ரெட்டுக்குள்ளே விட்டோம். இதில் வந்து நீங்கள் 2 yarn வழியாக உள்ளே விடணும். ப்ளஸ் இந்த ஓட்டையில் விடணும். yarn ஓவர் நெருங்க 2 ஹோல் இருக்குது, மேலே இருக்க ஹோலில் விடணும். விட்டு எடுத்திங்கன்னா
உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி இந்த எண்டு வேறு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் ஸ்டிச்சுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட் செகண்ட் ரோவில் இதில் எது வழியாக விடணும்னா என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 வி மாதிரி தெரியுதில்ல, இந்த வி ஷேப்பில் இதுக்குள்ளாடி நம்ம விடணும். yarn over வி ஷேப்புக்குள்ளாடி விட்டு அதே மாதிரி yarn over. இப்போ உங்களுக்கு 3 லூப் வந்துட்டு yarn over 3 வழியாக வெளில எடுக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு செகண்ட் ரோ முடிஞ்சிட்டு தேர்ட் ரோ போகிறதுக்கு முதல்ல பண்ண மாதிரியே செயின் 2 பண்ணி டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு இதே மாதிரி yarn over தேர்ட் செயின் ஹுக்கிலேருந்து தேர்ட் செயின்குள்ளே நம்ம வந்து நீடில் விட்டு எடுத்து 3 லூப் வந்துடுச்சு. yarn over 3 லூப் வழியாக வெளியில் எடுக்கணும். இப்போ தேர்ட் ரோவோட ஃபஸ்ட் ஸ்டிச்சு, அப்புறம் தெரியுதுங்களா இந்த ஃபஸ்ட்டு கேப் வழியாக உள்ள விடணும். இந்த ரெண்டு நூலுக்கு வழியாக விட்டு எடுத்து அதே மாதிரி yarn over 3 லூப் வழியாக வெளில எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த எண்டு வேறு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த தேர்ட் ரோவோட லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். இந்த எட்ஜில் எப்படி டபுள் க்ரோஷே பண்ணு மறுபடியும் சொல்லி காணிக்கிறேன், ஏன்னா இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் எப்படி பண்ணணும்னா இந்த டேர்னிங் செயினில் இருக்க இந்த வி இந்த ஸ்டிச்சில் நம்ம வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணணும். yarn over இருக்குல்ல இந்த வி இதுக்குள்ளே இப்படி விடணும். தெரியுதுங்களா, ரெண்டு யான் இருக்குது, அது வழியாக விட்டு எடுத்து yarn over 3 இதுக்குள்ளே இப்படி எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம முதல்லேருந்து பண்ண மாதிரியே ரிப்பீட் பண்ண வேண்டியதுதான். 2 செயின் பண்ணி டர்ன் பண்ணி அதுக்கப்புறம் மாதிரி அப்புறம் பண்ணிங்கன்னா. இப்போ உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நீங்கள் வந்து ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணி பண்ணுங்கள் இந்த எண்டில். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ப்ளஸ்ஸு இந்த எட்ஜு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். சில நீங்கள் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி பழகும்போது எக்ஸ்ட்ரா ஸ்டிச் வந்து ஆட் பண்ண வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேப்ரிக் வந்து இப்படி பறந்து போகும். அதனால் ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் இந்த எட்ஜு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா. ஸோ இதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷே. பார்த்தீங்களா எவ்வளவு திக்காக இருக்குதுன்னு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.